நீ எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, ஒரு கனத்த இதயத்தின் நற்செய்தி இன்று வாசிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் ஒருவேளை எல்லோரும் விரும்பும் ஒரு வார்த்தை, என்னை யாராவது அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு செய்ய இருக்கின்ற ஏக்கம் இருக்கிறதே, குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாரின் மனதிலும் அது ஆழமாக பதிந்திருக்கும். நாம் யாரால் நிறைவாக அன்பு செய்யப்படுகிறோம் என்ற யோசனை எப்பொழுதும் இங்கே எல்லாருடைய இதயங்களிலும் குடிகொண்டிருக்கும், இயேசுவுக்கு கூட. எனவேதான் இயேசு பேதுருவை பார்த்து கேட்பார், பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற வார்த்தையை 3 முறை திரும்ப திரும்ப கேட்பார். அப்பொழுதெல்லாம் பேதுரு, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா என்று இயேசுவிடமே மறு கேள்வியை கேட்பார். இந்த ஒரு அன்புக்கான ஏக்கம் இல்லாத உயிர்கள் இங்கு எதுவும் இல்லை. எனவே ஒருவேளை இன்று இயேசு ஒரு அன்பை பற்றி நம்மிடம் சொல்கிறார். என்ன அன்பு இது? ஒரு கடையில் சென்று 5 ரூபாய் கொடுத்தால் 5 ரூபாய்க்கான முட்டாயை நாம் வாங்கிக் கொள்கிறோம். 10 ரூபாய் கொடுத்தால் 10 ரூபாய்க்கான பொருளை வாங்குகிறோம். 100 ரூபாய் கொடுத்தால் 50 ரூபாய்க்கு பொருள் என்று சொன்னால் மீதி காசையும் வாங்கிக் கொள்வோம். நாம் என்ன தொகை கொடுக்கிறோமோ அந்த தொகைக்கு ஈடாக ஒரு பொருளை நாம் பெற்றுச் செல்கிறோம். பல நேரங்களில் பலருடைய ஏக்கமும், நான் அன்பை கொடுத்தால் இந்த உலகம் அன்பை தரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நான் எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் இந்த உலகம் அன்பை தராது என்பதில் ஒருவர் தெளிவாக இருந்தார். நான் என் உயிரையே இவர்களுக்காக கொடுத்தாலும் இவர்கள் நிச்சயமாக என் மீது பாசம் காட்ட மாட்டார்கள். நான் என்ன செய்தாலும் இவர்கள் மறந்து போவார்கள் என்பது ஒருவர் தெரிந்திருந்தார். என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான், என்னை கல்வாரியில் கையளிப்பார்கள், எனக்கு முள்முடி சூட்டுவார்கள், எனக்கு கல்வாரியில் மரணம் வரும், என் தகப்பனை நோக்கி நான் கதறிச்சாவேன். எல்லாம் தெரிந்தாலும் வாழ்வின் அந்திமம் வரை அந்த அன்பை கொடுத்தவர் இயேசு. அதுதான் தவக்காலம். இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு பாசத்தை தான் இயேசு இன்று எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறார். ஒரு அழகான கவிதை வரி ஒன்று உண்டு, அது ஆழ்மனதில் பதிய வேண்டும். நல்ல ஒரு கவிதை. மனிதனை மறந்த தத்துவங்கள் எல்லாம் மண்ணில் புகட்டும், மனிதனை மறந்த தத்துவங்கள் எல்லாம் மண்ணில் புகட்டும், அவன் கண்ணீர் துடைக்காத கைகள் எல்லாம் கனலில் வேகட்டும். சக மனிதனுடைய கண்ணீரை துடைக்காத கரங்கள் கனலில் எரியும் நெருப்பில் அது வெந்து போகட்டும் என அவன் வேதனையோடு பாடுவான். இந்த கண்ணீர் துடைக்காத கரங்களுடைய அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும். ஒரு அழகான நிகழ்வை ஒரு அருள் தந்தை பதிவு செய்திருக்கிறார். திடீரென்று வீட்டில் சென்று சாப்பிட அமர்ந்தால் அந்த சாப்பாடு வித்தியாசமாக இருந்தது, சிறப்பான உணவாக இருந்தது. திடீரென்று சமையல் செய்து கொண்டிருந்த அம்மாவிடம் அந்த மகன் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னம்மா, இன்னைக்கு சமையல் வித்தியாசமாக இருக்கிறதே, புது புது சமையலாக இருக்கிறதுன்னு கேட்டவுடன் அண்ணன் சொல்வான், ஏன் மறந்து விட்டாயா, இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள். அம்மாவுடைய பிறந்த நாள் என்று கேட்டவுடன் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றார். கடைக்கு சென்று அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், எந்த பொருளை அன்பளிப்பாக கொடுக்கலாம் என ஒவ்வொரு நினைவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. சாரி எடுக்கலாம் என்று சொன்னால் அம்மாவுக்கு தான் நிறைய சாரிகள் இருக்கிறதே, அதை ஏன் எடுக்க வேண்டும்? அப்படியானால் அம்மாவுக்கு எதை அன்பளிப்பாக கொடுப்பது? ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தே ஆக வேண்டும் என அங்குமிகும் தேடி பார்க்கிறார். கிடைக்கவில்லை, மனம் ஒத்துப்போகவில்லை, எந்த பொருளும் ஒத்து வராமல் இருக்கிறது. திடீரென்று யோசனை வந்தது, அம்மாவுக்கு கடலை மிட்டாய் மிக பிடிக்கும், அம்மா ரசித்து சாப்பிடுவதை கடலை மிட்டாய். எனவே திடீரென்று ஒரு கடைக்கு சென்று கொஞ்சம் கடலை மிட்டாய் வாங்கி கொள்கிறார். கடலை மிட்டாய் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றவர் அம்மாவின் கையிலே கொடுத்து விட்டு கட்டி பிடித்து அம்மாவை முத்தம் செய்து விட்டு, ஹாப்பி பர்த்டே அம்மா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கொஞ்சம் கடையெல்லாம் தேடி இந்த கடலை மிட்டாய் வாங்கி வந்தேன் என்று சொன்னார். அம்மா சொன்னாள், கடலை மிட்டாயெல்லாம் எனக்கு எதுக்கு, அன்பளிப்பெல்லாம் எனக்கு எதுக்கு, தொடக்கத்தில் நீ செய்தாயே, என்னை கட்டி பிடித்து இறுக அணைத்து ஒரு முத்தத்தை கொடுத்தாயே, இதைவிட சிறந்த பிறந்தநாள் பரிசு எனக்கு இல்லை. இந்த ஒன்றுதான் இந்த அம்மாவுடைய ஏக்கம். உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை நீ காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஏக்கமாக இருந்தது என அம்மா சொல்லிக் கொள்வாள். அன்பு என்பது பரிசு பொருளில் இல்லை,
அன்பு என்பது நாம் கொடுக்கிற இல்லத்திலோ நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய அல்லது இல்லத்தினுடைய அழகிலோ நகையிலோ இல்லை. அன்பு என்பது ஒருவர் மற்றவரையும் கரம் பிடித்து நான் இருக்கிறேன் என சொல்கிறோமே, அந்த உடனிருப்பில் இருக்கிறது. அன்பு என்பது நீங்கள் கொடுக்கிற பாசத்தை விட அம்மாவின் அருகில் சென்று தோள் சாய்ந்து கொண்டு நல்லா இருக்கிறியா அம்மா என்று கேட்கிறோமே, அந்த விசாரிப்பில் இருக்கிறது. இந்த அன்பை தான் இயேசு என்று எதிர்பார்க்கிறார் தன் சீடர்களிடம். தன் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தவன் ஒருவேளை தன்னிடம் உங்களை யார் காட்டிக் கொடுக்க போற என கேட்பதை விட அந்த காட்டிக் கொடுக்காத துயரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமென இயேசு நினைத்திருக்கலாமே. இந்த அன்பை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நான் பல இடங்களில் எங்கும் அல்லது நிறைய இடங்களில் மறையுறையில் சொன்ன ஒரு அழகான நிகழ்வு ஒன்று உண்டு மக்களை. இந்த தவ காலத்தில் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் இதயங்கள் எனக்கு வேண்டாம் என்று தலைப்பிட்டு வந்த ஒரு செய்தி. எல்லோருமே ஒருவேளை ஒரு மருத்துவமனையில் இதய மாற்று அறுவை சிகிச்சை என்று சொன்னால் இதயம் வேண்டும் என்றுதான் கேட்பார்கள். முதல் முறையாக ஒரு தகப்பன் இதய மாற்று அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று மறுத்த ஒரு செய்தி. திடீரென்று அவருக்கு இதய நோய் ஏற்படுகிறது. மருத்துவம் அனுமதிக்கப்படுகிறார். மருத்துவர் பரிசோதித்து விட்டு 3 மகன்களையும் அழைக்கிறார். 3 மகன்களும் போகிறார்கள். என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு இதய பிரச்சனை. எனவே மாற்று இதய அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 3 மகனும் சொல்கிறார்கள், எத்தனை கோடி செலவானாலும் பிரச்சனை இல்லை, அப்பாவுக்கு நீங்கள் செய்யுங்கள், அவர் நலமாக இருக்க வேண்டும். மகன்கள் 3 பேரும் அப்பாவை சுற்றி நிற்கிறார்கள். மனைவி அழுது கொண்டே இருக்கிறார். மெதுவாக அந்த தகப்பன் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், என்ன பிரச்சனை, எதுக்காக எல்லாரும் சோகமாக இருக்கிறீர்கள்? அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள், ஒன்றுமில்லையப்பா, ஒரு சின்ன பிரச்சனை தான், உங்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் எல்லாம் அதனுடைய செலவுகளை பார்த்துக்கொள்வோம், அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், ஓய்வு எடுத்தால் போதும், எல்லாம் முடியும், ஒரு சில நாட்களும் வீடு திரும்பலாம் என்று சொல்கிறார்கள். அந்த தகப்பன் சொல்கிறான், நீங்கள் தரும் இதயம் எனக்கு வேண்டாம். ஒரு காலம் எனக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யவே கூடாது. மகன்கள் 3 பேரும் ஆச்சரியத்தோடு கேட்கிறார், ஏன் செய்யக்கூடாது? அதற்காகத்தானே இவ்வளவு நாம் தூரமாக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். அந்த தகப்பன் சொல்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஊரில் நான் இருக்கிற வேளையில் ஊரில் என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் நம்முடைய வீட்டில் தான் என்னை பார்க்கத்தான் ஊர் பெரியவர்கள்லாம் வருவார்கள். நான் நியாயம் சரியாக சொல்வேன் என சொல்லி, ஊரில் யாருக்காவது திருமணம் கஷ்டம் என்று சொன்னால் என்னை தேடிதான் வருவார்கள். நானும் உன் அம்மாவிடமிருந்து காசுகளை வாங்கியெல்லாம் கொடுப்பேன். இங்கே பார்த்தாயா, உன்னுடைய அம்மா நான் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்தே அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் என்னை பிரிந்து வாழ்ந்து அவளுக்கு பழக்கம் இல்லை. நீங்கள் 3 பேரும் மருத்துவரிடம் என்ன சொன்னீர்கள்? எத்தனை கோடி செலவானாலும் எங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்துக்கொள்ளும் என்று சொன்னீர்களே. உங்கள் 3 வரையும் அந்த அளவிற்கு நான் அன்பு செய்திருக்கிறேன். நீங்கள் என்னை மிக நேசிப்பது அதனுடைய அடையாளம். நான் இறப்பதாக இருந்தால் உங்கள் எல்லோரையும் நேசித்த இந்த இதயத்தோடு சாக ஆசைப்படுகிறேன். இன்னொரு புதிய இதயத்தை தந்து அந்த இதயம் எனக்குள் உங்களை நேசிக்க துடிக்குமா என தெரியாது. உங்களை மிக அன்பு செய்த, உங்களை மிகவும் நேசித்த இந்த இதயத்தோடு நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். இங்கே இருக்கிற நீங்கள் இதே இதயத்தோடு மரிக்க ஆசைப்படுவீர்களா? இந்த இதயம் உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை நிறைவாக கொடுத்திருக்கிறதா? இந்த இதயம் நம்மை சூழ இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் நிறைவாக கொடுத்திருக்கிறதா? காரணம், அசிசியார் அழகாக சொல்வார், அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யவும். நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் என்ன கொடுத்தாலும் என்னை எல்லோரும் அன்பு செய்ய வேண்டும். இல்லை மக்களே, இன்றைய நற்செய்தி சொல்கிறது, நீ அன்பு செய்கிறாய் இல்லையோ, நீ பாசம் காட்டுகிறாய் இல்லையோ, நீ என்னை கவனித்துக் கொள்கிறாய் இல்லையோ, நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். நீ தருகிற பணத்தை விட, நீ அனுப்பி தருகிற செல்வத்தை விட, நீ வெளிநாட்டு வாங்கி வருகின்ற பொருட்களை விட நான் உன்னை அன்பு செய்கிறேன். காலம் கடந்து கடல் கடந்து எங்கோ இருக்கிற ஒரு பையனிடம் நீ நலமாக இருக்கிறாயா, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிற தாயின் வார்த்தையின் அழகானது. இந்த மாதம் காசு அனுப்பவில்லை என சொல்வதை விட இந்த மாதத்தில் நீ சாப்பிட்டாயா என கேட்கிற உரிமை இருக்கிறதே, அது அழகானது. இதுதான் நீ அன்பு செய்கிறாய் இல்லையோ, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற பதில் அன்பாக இருக்கிறது. அதைத்தான் இயேசு இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் இன்று இயேசு வாழ்வாக்க நமக்கு அழைப்பு தருகிறார். அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்வோம். ஆமென்.